ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எதுக்காக நம்ம இந்த பாடங்கள் இவ்வளவு நாள் நான் பார்த்துட்டு இருக்கோம்? ஓகே, திருத்துவத்தை பத்தி ஆல்மோஸ்ட் இது வந்து 6th கிளாஸ் நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கோம்னா வந்து சரியா நம்ம வந்து தேவனை தெரிஞ்சுக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து வந்து யார்கிட்ட பேசுறா சொல்லி பார்த்தீங்கன்னா, சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறது. சமாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனை சரியா புரிஞ்சுக்கல. ஓகே, அது யார் சொல்றது? அதனால இயேசு கிறிஸ்து டைரக்டா அவங்ககிட்ட சொல்றாரு பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் சாரி யோவான் 4ஆம் அதிகாரம் சமாரிய ஸ்திரீ வந்து ஓகே ஓகே 22 இருந்து படிங்களா? நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. பாருங்க, ஏன் வந்து அறியாததை நீங்க தொழுது கொள்கிறீர்கள், நாங்களோ அறிந்து கொள்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏன் சொல்றாரு? ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல வசனத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. 21. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. இல்ல நீங்கள் இந்த 21 முந்தின வசனம். அதற்கு நீங்கள், இயேசு, ஸ்திரீயே, நாம் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். காலம் வரும். இல்ல அதுக்கு முன்னாடி 19 படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்றீர்களே என்றாள். அந்த ஸ்திரீ சொன்னதுதான் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து வந்து பதில் கொடுக்கிறாரு. ஓகேவா? அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் பிதாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையில தான் தொழுது கொண்டாங்க. ஓகேவா? ஆனா நீங்க வந்து என்ன பண்ணீங்க, எருசலேம் வந்து தொழுது கொண்டு சொல்லி சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருது, அது இப்பொழுதே வந்திருக்கு சொல்லி சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நடுவில் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, சமாரியர்களாக நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுங்கள், வாட் யூ டு நாட் நோ. ஓகே, ஆனா நாங்க யூதர்கள் என்ன பண்றோம், we worship what we do know. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பிதா யார் தேவன் சொல்றது வந்து தெரிஞ்சு நாங்க என்ன பண்றோம், தொழுது கொள்றோம். அப்ப பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு தான் என்ன தெரியும் சொல்லி பாத்தீங்கன்னா, யார் பிதா சொல்லி தெரியும், யார் அல்டிமேட் தேவன் சொல்லி தெரியும். அதனாலதான் இதை ஸ்பெசிஃபை பண்றாரு இயேசு கிறிஸ்துவே டைரக்டா. ஓகேவா? அப்போ நம்மளோட ரூட்டை எங்க போகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளாம் வந்து சமாரியர்கள் மாதிரி. ஓகேவா? அதுவும் சமாரியர்கள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் பக்கத்திலே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்காச்சும் கொஞ்சம் அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இஸ்ரேல் மக்களோட கலாச்சாரம் என்னது, அவங்க யார்கிட்ட ப்ரே பண்றாங்க, அந்த அந்த நாலேஜ் வச்சு அவங்களுக்கு இருந்தது. ஆனா நம்ம வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். ஓகே, இஸ்ரேல் மக்களுடைய அந்த அபிப்பிராயம், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய விஷயம் எதுவுமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யாருக்காவது வந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து அந்த காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு பத்தி தெரியுமா உங்களுக்கு? இங்க காணாமல் ஒரு ஸ்திரீ வந்து 10 வெள்ளிக்காசு வச்சிருந்தாங்க. அது அந்த கலாச்சாரம் என்னது? இது கலாச்சாரம் தான். ஏற்கனவே சொன்னீங்க, நீங்க தலையில கட்டின்னு இருப்பாங்க அந்த காயின்ஸ். ஜூவிஷ் ட்ரெடிஷன். அது வந்து மேரேஜ் 10 காயின்ஸ். பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, இட் இஸ் a Jewish custom for a woman to possess 10 silver or gold coins which is presented by the bridegroom on the day of their engagement சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஜூயிஷோட கலாச்சாரம். ஓகே, இது நம்ம வந்து சரியா தெரிஞ்சுக்கலன்னா அந்த 10 வெள்ளிக்காசுக்கான ஊமையை என்ன பண்ணது நம்மளுக்கு புரியாது. ஓகே, எதுக்காக இந்த பொம்பளை வந்து ஒரு 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போனதுக்கு தேடுறாங்க, எதுக்காக பாட்டி வைக்கிறாங்க, அது எதுவுமே புரியாது நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ அதே போலதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா யூதர்களுடைய கலாச்சாரம், யூதர்களுடைய காரியங்கள் தெரியலன்னா, ஏன்னா அவங்கதான் வேறே அல்டிமேட்டா அவங்கதான் என்னது, இந்த மரமே ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபு சொல்ற மரத்துல இருந்து தான் வளருது. யூதர்கள் தான் வராங்க ஃபர்ஸ்ட். அவங்கதான் ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவிசுவாசத்துல இயேசு கிறிஸ்து அவிசுவாசமா இருந்ததா, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காதனால அந்த கிளைகள் உடைக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், பாட்ட பண்ண வச்சிருக்காங்க. நம்மளாம் ஒளிவு மரங்கள், நாட்டு ஒளிவு மரங்கள் சொல்லி போகிறோம். ஓகேவா? அவங்க சுவாப ஒளிவு மரங்கள், கல்டிவேட்டட் ஆலிவ் ட்ரீ சொல்லி போகிறோம்.
தேவன் பாதுகாப்பா வளர்க்கப்பட்ட ஒரு ஆலிவ் ட்ரீ. சோ அப்படி இருக்கும்போது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா வந்து யூதர்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப யூதர்கள் வணங்குகிற தேவன் யார் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Who is the God of Jews? யாருன்னு பாக்குறோம்? The God of Israel is known as Yahweh. YHWH. இதுதான் அல்டிமேட்டா. அதான் கிறிஸ்து சொல்றாரு, நீங்களோ உலக மக்களாகிய சமாரியர்களோ இல்ல யாரா இருந்தாலும் யூ டு வாட் யூ டு நாட் நோ வர்ஷிப் வாட் யூ டு நாட் நோ. உங்களுக்கு என்ன வர்ஷிப் பண்றீங்களோ உங்களுக்கு தெரியல, யார வர்ஷிப் பண்றீங்களோ உங்களுக்கு தெரியல. ஆனா வி வர்ஷிப் வாட் வி டு நோ. எங்களுக்கு யார் வர்ஷிப் பண்ணணும் எங்களுக்கு தெரியும். சால்வேஷன் இஸ் ஃப்ரம் த ஜூஸ். அதனாலதான் சால்வேஷன் யார் மூலமா வருது? யூதர்கள் மூலமா வருது ரட்சிப்பு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்மளோட ரூட் காஸ் எங்க போகணும்? யூதர்களுடைய காட் யாரு? அங்க இருந்தா கிறிஸ்டியானிட்டியா வந்து அங்கதான் இயேசு கிறிஸ்துவே வந்தாரு. இயேசு கிறிஸ்து யாரை தொழுது கொண்டாரு? இயேசு கிறிஸ்து யார்கிட்ட ப்ரே பண்ணாரு? அப்ப இயேசு கிறிஸ்து யாரோட குமாரன்? யூதர்களை இயேசு கிறிஸ்து மெசையா வந்து யாருன்னு நினைச்சாங்க? அந்த கேள்வியெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். யூதர்களுடைய கடவுள் யாரு? யூதர்கள் தேவன் சொல்றாரு, நான் வந்து தீர்க்கதரிசி அனுப்புவேன் சொல்லி யார்கிட்ட சொல்றான் பாத்தீங்கன்னா, டியூட்ரானமி நினைக்கிறேன், உபாகமம் டியூட்ரானமி 19 நினைக்கிறேன். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் வந்து எலும்பு பண்ணுவார் சொல்லிட்டு 19 18 ஒரு நிமிஷம் பாக்குறேன். டியூட்ரானமி ஆ 17 இருந்து படிங்க. டியூட்ரானமி 18 17 இருந்து. அப்பொழுது கர்த்தரை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். ஓகே, அவன் என் வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் சொல்லி யார பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க? தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி யாரு? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுவ பண்ணுவார் சொல்லிட்டு தீர்க்கதரிசி யாரு? மோசே தான் சொல்றாரு. மோசே தான் இங்க எழுதுறாரு. மோசே தான் இங்க எழுதுறாரு டியூட்ரானமில. என்னை போல தீர்க்கதரிசி எழுவ பண்ணுவேன்னு சொல்றது வந்து காட் சொல்றாரு. மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்ப பண்ணுவேன், அவர் சொல்ற கேட்காதவங்க எல்லாருமே வந்து அழிச்சிருவோம் சொல்லி சொல்றாரு. அப்ப யார பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறாங்க. இந்த இதை வந்து எங்க கோட் பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல கோட் பண்றாங்க. ஆக்ட்ஸ் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம் நம்ம. இங்க இல்ல, 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எங்க உபாகமம் டியூட்ரானமி 18 15 18 19. ஓகே, இத படிங்க. 22 3:22. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன் அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதவங்க என்ன பண்றாங்களா? அவங்க அறுப்புண்டு போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, கட் ஆஃப் ஃப்ரம் தி பீப்புள். ஓகே, விசுவாசிச்சாதான் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. விசுவாசிக்கலன்னா அவங்களுக்கு என்ன இல்ல? ஜீவன் இல்ல சொல்ற அந்த இது பாயிண்ட் தான் இங்க சொல்ல வராங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இயேசு கிறிஸ்து பத்தி தான் முழுமையா வந்து பேதுரு வந்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க சொல்லிட்டு. அதுலதான் இந்த வசனத்தை கோட் பண்றாரு. ஓகேவா? அப்ப இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாங்க இங்க? தீர்க்கதரிசி சொல்றாங்க. ப்ராஃபட். யார் அனுப்பிச்ச ப்ராஃபட்? ப்ராஃபட்னா யாரு? தேவனால் அனுப்பப்பட்டவங்க. ஓகேவா? இதுக்குன்னு சொல்லிட்டு முஸ்லீம் நினைச்சிருக்காதீங்க. முஸ்லீம் வந்து இயேசு கிறிஸ்து ப்ராஃபட் சொல்றாங்க சொல்லிட்டு. ஓகே, ஹி இஸ் மோர் தென் a prophet. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு வியூ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. ஓகேவா?
இன்னொன்று பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் மெஸ்ஸியாவா இருக்காரு, ரட்சகரா இருக்காரு. இன்னொன்று வியூ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னவா இருக்காரு, அவரு அது சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் தீர்க்கதரிசி, அவருடைய வார்த்தைகளை கேட்காதவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அறுப்புண்டு போவார்கள் சொல்ற பாயிண்ட் சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப அல்டிமேட்டா யார் இருக்கா சொல்லி காட் இருக்காரு. காடு கீழே தான் என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து சர்வெண்டா கூட சொல்லியிருக்காங்க, என்னுடைய ஊழியக்காரன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய சர்வெண்ட் சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 15 இருந்து பாருங்களா. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள் என்பது பாத்தீங்களா. ஐசியா 42:1-4 சொல்லப்பட்ட வசனம் இது. பாத்தீங்கன்னா அவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா தாசன். தாசன்னா என்னது இங்கிலீஷ்ல? சர்வெண்ட். ஓகே, யார சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. யாரோட சர்வெண்ட்? பிதாவாகிய தேவனுடைய சர்வெண்ட். வேலை குமாரன் சொல்லி போட்டிருக்கு, சர்வெண்ட் சொல்லி போட்டிருக்கு, அடுத்தபடியா என்ன பாக்குறோம், ப்ராஃபட் சொல்லி போட்டிருக்கு. சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சார், பிதா சித்தத்தை செஞ்சு முடிச்சார் சொல்லி போடுறோம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம ஓவராலா இங்க தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற கான்டெக்ட் படி பாத்தீங்கன்னா இங்க என்னதுன்னா பிதா, இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் இங்க 21 இல்ல 22 அதுபடி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுமா, அறியாதவர்களை தொழுது கொண்ட மக்களா இருந்தோம். இப்ப நம்ம அறிந்து கொள்ற தேவனை தொழுது கொள்றவங்களா இருக்கணும். ஓகே, அவர் மூலமா இயேசு யாரு, பிதா யார் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ற மக்களா இருக்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றான மெய்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிகிறது நித்திய ஜீவன். ஓகே, ஜான் 17:2 இதை தெளிவா கிரைஸ்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. தேவன் யாரு, குமாரன் யாரு, இவர் ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ணணும், நித்திய ஜீவனே கிடைக்கும் சொல்லி பார்க்கிறோம். ரெண்டு பேரும் வேற வேற ஆட்கள், ரெண்டு பேரும் சேம் கிடையாது, ரெண்டு பேருக்கு ஈக்குவல் பவர் கிடையாது, ரெண்டு பேருக்கு ஈக்குவல் கிரியேட்டர் கிடையாது, ரெண்டு பேருமே வந்து என்னது திருத்துவத்தின்படி ஒண்ணு கிடையாது, ரெண்டு பேருமே வேற வேற, திருத்துவமே கிடையாது கான்டெக்ட். ரெண்டு பேரும் வேற வேற, காட் வேற, குமாரன் வேற. குமாரனுக்கு தேவனுக்கு கீழ்பட்டுதான், பிதாக்கு கீழ்பட்டுதான் குமாரன் எப்பயுமே இருப்பார், அவரோட வலது பசத்துல இருக்கார் சொல்லி பார்க்கணும் இப்பொழுது. சோ இதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, எதுனா பிதா வந்து பெர்ஃபெக்டா இருக்காரு, குமாரன் வந்து என்ன இருக்காரு, பெர்ஃபெக்ட் ஆக்கப்பட்டார் சொல்லி பார்க்கணும். ஓகே, எங்க இருக்குன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் படிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். சுற்றுச்சூழல் என்ன சொல்ல வராங்க, பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் இருக்க கடவீர்கள் சொல்லும்போது எதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க லவ் யுவர் எனிமீஸ், நீங்க உங்களுடைய தெரிஞ்சவங்களே நீங்க அன்பு செலுத்துறது காட்டிலும் உங்க பகைக்கிறவங்கள நீங்க என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா 43 கத்துறாரு. 43, 44 கான்டெக்ட். அதான் கான்டெக்ட் எப்பயுமே படிக்கணும். ஓகேவா? சொல்லிட்டு 45 படிங்க.
இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு ம், புத்திரராய் இருப்பீர்கள். அவர் ம், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, ம். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஓகே, அவர் எல்லார் மேல என்ன பண்றாரு? அன்பா இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை வந்து தேவன் தான் படைச்சாரு. ஆனா உலகத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க? தேவனை வந்து கல்லும் மண்ணுமா வணங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்கள போட்டு அடிச்சு காலி பண்ணல. தேவன் என்ன பண்றாரு? பொறுமையா இருக்கிறார். ஏற்ற காலத்துல என்ன பண்றாரு? அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறதுதான் என்னது? தேவன் சித்தமா இருக்கு. ஒருவனும் கெட்டு போறதுன்னா இல்ல. பிதாவின் சித்தம் இல்ல சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதுதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கிறோம். இட் இஸ் குட் அண்ட் ப்ளீசிங் காட் தட் ஆல் men to be saved and come to the knowledge of the truth சொல்லி நம்ம பாக்குறோம். பார்க்கும்போது இப்ப இவர் தேவன் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட். அவர் பெர்ஃபெக்டா தான் இருக்காரு. அவர்கிட்ட எந்த ஒரு குறைபாடும் இல்லவே இல்லை. கரெக்டா? பி பெர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட் சொல்லும்போது இஸ் பெர்ஃபெக்ட்னா என்னது? ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட். ஆல்ரெடி இவர் பெர்ஃபெக்டா தான் இருக்காரு. நம்ம தான் என்ன பண்ணணும்? பெர்ஃபெக்டா ஆகணும் சொல்லி பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஏற்கனவே பெர்ஃபெக்டா இருக்காரா? என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்பயுமே பெர்ஃபெக்ட். அப்ப ஏன் வந்து வசனம் எபிரேயத்துல இப்படி இருக்கு? ஹீப்ரூஸ் 5ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 7, 8, 9 வசனத்துல தான் ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட் சொல்லி போட்டிருக்கு. மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியிடம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகினார் சொல்லி போகிறோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட். இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா மேட் பெர்ஃபெக்ட் ஆக்கப்பட்டாரு. எப்ப ஆக்கப்பட்டாரு? அவர் பூமியில இருந்த காலத்தில், டூரிங் த டேஸ் ஆஃப் ஜீசஸ் லைஃப் ஆன் எர்த். ஓகே, பூமியில இருந்த காலத்தில் தெரியுதுல? டூரிங் த டேஸ் ஆஃப் ஜீசஸ் லைஃப். அதாவது 7ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஸ்டார்டிங்ல பாக்குறோம். அவர் மாம்சத்தில் இருந்த காலத்தில் என்ன பண்ணாராம்? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். 2 விஷயம் பண்ணாரு. என்னன்னா கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். யாரை ஏன் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு? குமாரனா இருக்காரு. அப்போ பிதாவுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்றாரு? கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அதனாலதான் என்ன பண்றாரு? தன் மாம்சத்தில் பூமியில வந்து மரணத்துக்கு உட்பட்டு என்ன பண்றாரா? சிலுவையின் மரணப்படியும் தன்னை தாழ்த்தினதுனால தேவன் என்ன பண்றாரு? எல்லா நாமத்துக்கும் மேல உயர்த்தினார். அப்ப சிலுவையின் மரணப்படியும் என்ன பண்றாரு? அவர் கீழ்பட்டு இருக்கிறார் சொல்லி போகிறோம். அவர் எல்லா வகையிலும் என்ன பண்றாரு? தேவனுக்கு வந்து கீழ்பட்டு இருக்கிறார் சொல்லி போகிறோம். அப்போ கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் பாடுகள் பட்ட பின்பு ஃப்ரம் வாட் ஹி சஃபர்ட் சொல்லி பார்க்கிறோம். தென் ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம்? பூர்ணராக்கப்பட்டு அவர் எல்லாருக்கும் என்ன பண்றாராம்? நித்திய பூர்ணரானது சால்வேஷன், ரட்சிப்பை கொடுக்கிறவரா ஆவரான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஃப்ரம் ஆல் ஹூ ஒபேட் ஹிம். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறவரா ஆவரா சொல்லி பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பூர்ணர் ஆக்கப்பட்டார். அவர் ஆரம்பத்துல இருந்து இல்ல சொல்லி பார்க்கிறோம். அப்போ மெய்ட் பெர்ஃபெக்ட்னா என்னது? அவர் பூர்ணர் ஆக்கப்பட்டார். அப்படிதான் வசனமும் போட்டிருக்கு. 9ஆம் வசனம். பூர்ணர் ஆக்கப்பட்டார். தமிழ்ல வேணா அந்த வசனம் மட்டும் படிங்க. 9 மட்டும் படிங்க. பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகிறார். தான் பூரணர் ஆன பின்பு, பூர்ணர் ஆன பின்பு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட் சொல்லி பாக்குறோம். ஆனா பிதாவாகிய தேவன் பத்தி பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா அவர் எப்பயுமே என்ன பண்றாரு? He is perfect. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம பாக்குறோம். ஓகே, சோ பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இதே மாதிரி இன்னொரு டிஃபரன்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். என்னதுன்னா ஏற்கனவே பார்த்ததுதான். தேவன் என்னதுன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் ஒருவராய் சாகாமல் உள்ளோர் சொல்லி போகிறோம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சோ இது மட்டும் இல்லாதபடிக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி பார்த்தது.
இன்னொன்று வசனம் கூட பாத்தீங்கன்னா இது சரி இதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் காமிச்சிடுறேன், ஏன்னா வீடியோ இருக்கிறதுனால. வெளிப்படுத்தல் 1:18 அங்க நம்ம பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு, இதோ மரித்தேன் சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. ஓகே, ஆனா திறவுகோலை உடையவராக்கினார். படிங்க 1:18 ஆனாலும் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஓகே, யாரை பத்தி பேசுறாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஓகேவா? அவர் என்ன பண்ணார்? மரித்தேன் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். மரித்தவர்ல இருந்து உயிர் தெழுந்ததுலே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? முதல் பேரானவர் சொல்லிட்டு கொலோசியர்ல படிக்கிறது. கொலோசியன்ஸ் 1ஆம் அதிகாரம் அதுல 10-18 வசனம் பாத்தீங்கன்னா, he is the beginning of the firstborn from among the dead. படிங்க 18 தமிழ்ல. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். என்னது பிகினிங்? எதுல இருந்து? மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்ததுல அவர் தான் முதல் பேரானவர். ஓகேவா? மரிச்சதுல இருந்து உயிர் தெழுந்ததுலே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முதல் பேரானவர். ஏற்கனவே வந்து லாசரஸ் வச்சிருக்காரு, ஏற்கனவே வந்து எலிசா மூலமா வச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மரிச்சிட்டாங்க திருப்பியும் இந்த மக்கள் எல்லாருமே. ஓகேவா? ஆனா மரித்தேன் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும் தான் எப்பயுமே உயிரோடு இருக்கிறது. ஓகேவா? அந்த ரிசர்வேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் தி டெட் சொல்லும்போது என்றென்றைக்கு மரித்தேன் இதோ உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் கூட வந்து பாத்தீங்கன்னா கொரிந்தியன்ஸ் 15ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா படிங்க 23 15-23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உயிர் தெழுதல் பத்தி பேசிட்டு இருக்காங்க. முதல் பலனானவர் கிறிஸ்து. பாருங்க, கரெக்ட். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதல் பலனானவர் கிறிஸ்து, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். எதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சொல்றாங்க கிறிஸ்துவ உயிர் தெழுதல்ல? பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னா என்னது? இங்க நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன். தேவனுக்கு என்ன பிரியமானதுதான். அவர் எல்லாவற்றிலும் முதல்வரா இருக்கிறது வந்து தேவனுக்கு என்ன இருக்கா? பிரியமா இருக்கா. God was pleased to have all his fullness dwell in him. இயேசு கிறிஸ்து கிட்ட. ஓகேவா? எப்படி தகப்பனுக்கு வந்து என் பிள்ளை வந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்துலயும் தலைவரா இருக்கணும்னு சொல்றது வந்து தேவனுக்கு தான் இருக்கா, பிரியமா இருக்கான். அதனால மரித்தோர் வந்து உயிர்த்தெழுதல்ல கூட யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கா சொல்லி போகிறோம். அவர் எப்படி வந்து கிரியேஷன் ஃபர்ஸ்ட் பார்ன், தேவனோட படைப்பிலே வந்து ஃபர்ஸ்ட் பார்னா இருக்காரோ, ஃபர்ஸ்ட் கிரியேஷனா இருக்காரோ, அதே போல மரணத்துல இருந்து உயிர்த்தெழுதல் கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றாங்க? மரித்தோர் அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுறான். முதல் பலனானவர் கிறிஸ்து ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்துட்டாரு. ஓகே, அதான் அங்க சொல்ல வர்றது கான்டெக்ஸ்ட். சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒருவராய் சாகாம உள்ளவர். எங்க இருக்குன்னா 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாகாம தான் என்னது? மரிச்சிருக்க கூடாது, மரணமே அவருக்கு நேரிட்டு கூடாது சொல்லி பார்க்கிறோம். இதை நம்ம ஆபுக்ல கூட படிக்கலாம். ஆனா ஆபுக்ல தமிழ் பைபிள்ல வந்து கரெக்டா போட்டிருக்காது. ஆபகுக் ஒரே நிமிஷம். ஆபகுக் 1 1:12 படிங்க. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். நாங்கள் சாவதில்லை சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா? அங்க பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன்ல நம்ம போய் பார்க்கலாம். அது ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு ரீட்ல எல்லாம் வந்து தமிழ்ல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈஸி டு ரீட்ல படிங்க. ஈஸி டு ரீட் இருந்தா சொல்லுங்க அங்கிள். ஆபகுக் 1:12 தெரியுதா ஸ்கிரீன்?
பிறகு ஆபக்குக் சொன்னான். அதுவாக்கு ஆமா ஆமா அதான். பிறகு ஆபக்குக் சொன்னான், கர்த்தாவே, நீரே என்றென்றும் வாழ்கிற கர்த்தர். நீர் என்றென்றும் மரணம் அடையாத என் பரிசுத்தமான தேவன். கர்த்தாவே, நீர் பாத்தீங்கன்னா, நீர் என்றென்றும் மரணம் அடையாத என் பரிசுத்தமான தேவன். என்றென்றும் மரணம் அடையாதன்னு என்னது? அவர் வந்து மறிச்சிருக்க முடியாது, மரணமே கிடையாது அவருக்கு. அதான் இங்கிலீஷ்ல கூட பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, மை காட் த ஹோலி ஒன், யூ வில் நெவர் டை, யூ வில் நெவர் டை சொல்லி பாக்குறோம். இதை நம்ம வந்து இதுல போய் பார்க்கலாம். எதுனா ஹாபக்குக் 1:12 ஒரிஜினல் ஹீப்ரூல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது அவங்கள பத்தி பேசியிருக்கா இல்ல இவங்களை பத்தி பேசியிருக்கா? சோ இது வீண் போட்டிருக்கு, டு டை, ஹோலி ஒன். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா வீண் போட்டிருக்கு. ஆனா அங்க ஆக்சுவலா வந்து உள்ள போய் பார்த்தோம்னா அந்த வார்த்தையை கொடுக்கப்படல. அந்த வார்த்தை என்னதுன்னா மூத். மூத்னா என்னதுன்னா டு டை சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மரணம் அடையாதபடிக்கு உள்ள போய் பார்க்கணும். வில் நாட் டை, இன்டர் லீனியர் பைபிள் ஸ்கிரிப்சர், எபிரேயம். நம்ம போயிட்டு ஹாபக்குக் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்ன சொல்றாங்கன்னா, not you from aforetime, Yahweh, Elohim of me, Holy One of me, not we shall die, not lana, not we shall die. ஏன் we shall die போடுறாங்க? Yahweh for the judgment. மூத், மூத் சொல்ற வார்த்தை தான் இங்கே வருது இல்ல? மூத் சொல்றது டை அர்த்தம். இங்க வீயும் வரல, எதுவுமே வரல. கரெக்டா இவங்களே டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இங்க வீன்னு சொல்லி போடுறாங்க. அங்க என்ன வரணும்னா மூத்துக்கு வந்து ஷால் ட்ரை, நாட் டை. அப்போ யாவே நாட் டை தான் ஆக்சுவலா வர வேண்டியது. மூத்னா வந்து டை. வி எதுக்கு போட்டாங்கன்னு சொல்லி தெரியல. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர டிரான்ஸ்லேஷன்ஸ் இங்க தமிழா இருக்கட்டும், இந்த தமிழ்ல பாருங்க, நீர் என்றென்றும் மரணம் அடையாத என் பரிசுத்தமான தேவன் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? இங்கே அதான் என்ன போட்டிருக்கு, மை காட் மை ஹோலி ஒன் யூ வில் நெவர் டை. யூ தான் போட்டிருக்கு, வி கிடையாது ஆக்சுவலா. சோ வீணா நம்மளே வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, வீணா நம்ம வந்து மரணம் அடைய மாட்டோம் சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? கான்டெக்ட் அந்த இதா இருக்கு. ஏன்னா தேவன் பத்தி தான் இங்க மேல என்ன போட்டிருக்குன்னா, அவர் தான் நித்தியமானவர். யூ ஆர் நாட் ஃப்ரம் இட்டர்னிட்டி, நீங்க நித்தியமா இல்லையா? நீங்க மை காட் நீங்க எப்பயுமே வாழ்வீங்க சொல்லி அந்த கான்டெக்ட் தான் சொல்றாங்க. நீங்க நித்தியமா இருக்கீங்க, உங்களுக்கு மரணமே இல்லை சொல்றதா இங்க கான்டெக்ட் படி சொல்ல வர்றாரு. ஓகேவா? சோ இத ஒரு சின்ன பாயிண்ட் தான். நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து தேவன் இம்மார்டல், தேவன் சாகாமை உள்ளவர் சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுக்கு வசனம் இருக்கு. இங்கன்னா 1 தீமோத்தேயு 6:16 இயேசு கிறிஸ்து வந்து மரித்தேன் இதோ சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இது சின்ன பாயிண்ட் காமிக்கதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகேவா? தேவன் வந்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அதுக்கு மரணம் இல்லை சொல்றதுக்கு வந்து ஒரு சின்ன பாயிண்ட் இது. ஓகே, சரி. அடுத்தபடியா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஎம். நான் சொல்லி நம்ம ஒரு வார்த்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, ஐஎம் சொல்லிட்டு. அது எந்த வசனம்னா வந்து ஜெனிசஸ்ல எக்ஸோடஸ் 3 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14 God said to Moses, I am who I am, இருக்கிறவராக இருக்கிறவர் சொல்லி சொல்றாங்க. இது வேணா வசனம் படிங்க தமிழ்ல. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி
இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். இருக்கிறேன், ஐயாம் அம்சம் சொல்லி என்ன பண்ண நீ இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொல்லு. ஏன் சொல்றாரு? மோசே அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாரு தேவன் கிட்ட? உங்க நாமம் என்ன? அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? உங்க பேர் என்ன சொல்லி, தேவனுடைய பேர் என்ன சொல்லி கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது கேட்கும்போது, அப்ப தேவன் சொல்றாரு மோசே கிட்ட, இருக்கிறவராக இருக்கிற நானு இருக்கிறேன், ஐயாம் அம்சார் சொல்லி சொல்லு சொல்லி மோசே கிட்ட சொல்றாரு. ஓகே, அதான் யாவே சொல்ற அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஐயாம் சொல்ற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 58 58ல யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, ஜீசஸ் said, before Abraham born I am. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆபிரகாம் உண்டாவதுக்கு முன்னவே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க ஐயாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஐயாம் கரெக்டா? யாவேக்கு யூஸ் பண்ற அதே வார்த்தையை ஐயாம் யூஸ் பண்ணியிருக்காரு. சோ இதே மாதிரி இன்னொருத்தர் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து தேவன், இதை வச்சுதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் தான் பிதாவாகி தேவன். பாருங்க அங்க பழைய ஏற்பாடுல ஐயாம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அதே வார்த்தையை என்ன பண்ணிருக்காரு இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணியிருக்காரு சொல்லுவாங்க. இதே மாதிரி பவுலும் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போஸ்தலன் பவுல் யூஸ் பண்ணியிருக்காரு. எங்க யூஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 22:27. அப்போஸ்தலர் நடவடிக்கை 22:27 படிங்க. அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். என்ன சொல்றான்? ஐயாம் என்ன சொல்றாரு பவுல்? ஐயாம். பவுல பாத்தீங்கன்னா என்ன வச்சிருக்காரு பேரு? ஐயாம் யூஸ் பண்ணிட்டாரு. அப்ப பவுல யாரு? அந்த பழைய ஏற்பாடுல வர தேவன். கரெக்டா? இல்ல என்ன நம்பிடுவீங்க போல இருக்கு. ஐயாம் எங்கெல்லாம் ஐயாம் வருது நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இங்க மோசே கேட்கறதுனாலனா உங்க நாமம் என்ன சொல்லி கேட்டாரு, அதுக்கு ஐயாம் சொன்னாரு. ஓகேவா? ஐயாம் அம்சாரு சொல்லி சொல்றாரு. இங்க இயேசு கிறிஸ்து கேட்கும்போது நாமம் கேட்கவே இல்லை. உனக்கு வந்து 50 வயசு கூட ஆகலையே, நீ எப்படி வந்து ஆபிரகாம் முன்னாடி இருக்க சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அது முந்தின வசனம் படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல. யோவான் 8:57. 57. யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, உண்மையாவே நான் சொல்றேன், ஆபிரகாம் முன்னாடி நான் இருக்கிறேன்ப்பா சொல்லி சொல்றாரு. ஐ ஆம் பிஃபோர் ஆபிரகாம். அதான் சொல்றாரு, பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் born I am, நான் இருக்கிற சொல்றாரு. இது காமன் இங்கிலீஷ் சென்டென்ஸ், இல்லைன்னா காமன் வார்த்தை. நான் இருக்கிறப்பா சொல்லி சொல்றது காமன் வார்த்தை. தமிழ்ல நம்ம சொல்றோம் நான் இருக்கிறப்பா, முன்னாடி இருந்து நான் இருக்கிறேன் சொல்றது. இங்க வந்து நாமத்தை கேட்கல. இங்க மோசே எக்ஸோடஸ்ல கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, யாத்திரை முதல் கேட்டது பாத்தீங்கன்னா உங்க நாமம் என்ன சொல்லி கேட்டாங்க. இங்க வந்து நீ இருக்கிறியா சொல்லி கேட்டதுக்கு ஆமா இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில என்ன சொல்றாங்க? நீ ரோமன் சிட்டிசனா, ரோமனோட சிட்டிசனா சொல்லி கேக்குறாங்க. எஸ் ஐ ஆம். ஓகே, இதான் சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு பிதாவைக்கு தேவன் தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு என்ன பண்றாங்க நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். கண்டிப்பா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆபிரகாம் முன்னாடில இருந்தே இருக்காரு. கரெக்டா இல்லையா? அதான் கொலோசியர்ல நம்ம பாக்குறோம், ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன். அவர் தான் என்ன பண்றாரு? பூமிக்கு வந்தார், தம்மை தாம் தாழ்த்தி. இதெல்லாமே பாத்தீங்கன்னா பிலிப்பியர்ல அவ்வளவு அழகா போட்டிருக்கோம். பிலிப்பியர்ல என்ன பண்ணாரு? பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சமமா இருப்பதை கொள்ளையடின பொருளா எண்ணாத படிக்கு. ஓகே, எக்ஸ்ப்ளாய்டா தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிறத வந்து எக்ஸ்ப்ளாய்டா எண்ணாத படிக்கு என்ன பண்றாரு? தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையனாகி என்ன பண்ற? மனித ரூபமானலாம் சொல்லிருக்கிறோம். மேட் இன் தி லைக்னஸ் ஆஃப் ஹியூமன். முன்னாடி யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து முன்னாடில இருந்தே இருக்காரு. யார் கூட இருக்காரு? பிதா கூட இருக்கிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, பிதாவுடைய குமாரன், ஃபர்ஸ்ட் பார்ன். அதனாலதான் என்ன பண்றாங்க? கொலோசியர் எல்லாம் போட்டிருக்காங்க, he is the image of the invisible god. God ஓட invisible god. அதனால son, the son is the image of the invisible god. Okay,
ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் கிரியேஷன், தன் ஒரே பிறந்த குமாரன் கொடுத்து இவ்வளவு அன்பு கூர்ந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, லெட் அஸ் மேக் மேன் இன் இமேஜ் சொல்லிட்டு ஆதியாகமத்துல சொல்றாங்க பாத்தீங்களா, ஜெனிசஸ்ல, ஜெனிசஸ் 1ஆம் அதிகாரம். அதுல வந்து நம் மனிதனை நம்ம சாயல உண்டாக்குவோமாக சொல்லி என்ன சொல்றாங்க, லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் சொல்லிட்டு அஸ், லெட் அஸ் சொல்லும்போது யார், 2 பேர் 3 பேர், ஒருத்தருக்கு மேல இருக்கவங்க தான். லெட் மீ மேக் சொன்னாங்கன்னா என்னது, ஒருத்தர். லெட் அஸ்னா என்னது, இன்னும் அதிகமா இருக்கவங்க. ஓகேவா, அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய தேவன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம், பூமியை உண்டாக்குமே இது ப்ரோப்ஸ், லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ், பூமியை உண்டாக்குமே கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, யார் வந்து வானங்களை இது பண்ணாரு, யார் வந்து எல்லாத்தையும் செஞ்சாரு, யார் ராப்ட், யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எர்த்த, வாட் இஸ் இஸ் நேம், வாட் இஸ் த சன் ஆஃப், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஹிஸ் சன். ஓகே, 2 பேரு. ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் காட் தான் இருந்தாரு ஸ்டார்டிங்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். யார் கிரியேட் பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவ. அதுக்கப்புறத்துல இருந்து யார் இருக்கா, 2 பேர் ஆரம்பத்துல இருந்தே இருக்காங்க. ஓகே, அதனாலதான் ஒரு பிகினிங் யாருக்கு இருக்கு, இயேசு கிறிஸ்து இருக்கு. அதனாலதான் இந்த பிகினிங் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோட பிகினிங் இருக்கு. ஆனா பிதாக்கு வந்து பிகினிங்கே கிடையாது. அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர், அவருக்கு ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், அவர் வந்து அனாதி தேவன் சொல்லி அப்படிதான் இருக்கு. அவர் தான் இம்மார்டல், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், அவர் மனிதன் யாரும் கண்டிதாகவும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர். ஓகே, மிச்சம் எல்லா வேலையும் செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிறிஸ்து, அவர் வார்த்தையா இருக்கிறார். தேவன் சொல்ற கமாண்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்றாரு, கீழ்பட்டு செயல்படுத்துறார் வார்த்தையா. சோ இதுதான் வந்து நம்ம பைபிள்ல மோஸ்டா பாக்குறது. அதனாலதான் இது திருத்துவ டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நம்ம அஸ்திபார போதனையில இது 2வது பாயிண்ட். இது ஃபெய்த் இன் காட். காடே தெரியலன்னா நம்ம இங்க சமாரியா ஸ்திரீ சொல்ற மாதிரிதான், என்னதுன்னா நீங்க அறியாததான் நீங்க தொழுது கொண்டு இருக்கீங்க. அறியாத தொழுது கொண்டாங்கன்னா உங்க விசுவாசமே எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கும், தப்பான விசுவாசமா இருக்கும். ஓகே, அப்ப நம்ம யாரு நம்ம விசுவாசிக்கிறோம், யார் அவங்க, இவங்க யாரு. அதனாலதான் பைபிள்ல தெளிவப்பட்டிருக்கு. நம்ம திருப்பி அந்த வசனம் பார்த்தோம்னா யோவான் 17:3, ஒன்றான மெய்தவனாகி உண்மையும் ட்ரூ காட் நீங்கதான், நீர் அனுப்பின குமாரனை மறிக்கிறதே நித்திய ஜீவன். நோயிங், நோ அண்டர்ஸ்டாண்ட், யார் அவங்க சொல்லி தெரிஞ்சாதான் நித்திய ஜீவனே வருமா. ஓகே, இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, ஐ எம் த வே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் no one can come to the father except through me. என் மூலமா தான், நான் தான் வழி. யார்கிட்ட போகணும், பிதா கிட்ட போறதுக்கே சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசிச்சவங்க என்ன பண்ண முடியும், அவர் தான் வழி. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வந்து என்னது பிதாவாகிய தேவன் சொல்லி சொல்லும் போது அவங்க என்ன ஆயிடுறாங்க, அவங்க இந்த இதுல வந்து அடி வாங்கிறாங்க சொல்லி பார்க்கணும். அதனால நோயிங், தேவன் யாருன்னு சொல்லி தெரியாம போயிடுறாங்க. அதான் முக்காவாசி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. யூதர்களுக்கு என்னது, தேவனை தெரியுது ஆனா குமாரனை தெரியாதனால என்ன ஆயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். ஆனா யாருக்கு வந்து தேவனையும் குமாரனையும் தெரியுதோ அவங்கதான் என்ன பண்றாங்க, நித்திய ஜீவன் வழியில போறாங்க. அதனால்தான் வழியை கண்டுபிடிக்கிறவரே சிலர் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, மத்தேயுல 5ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 5 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இடுக்கமான வாசல் வழிய பிரவேசியுங்கள். அதை கண்டுபிடிக்கிறவங்களே என்னது சிலர். படிங்க 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, ஏகப்பட்ட பேர் போவாங்க. வழியாய் அநேகர், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலரா. அதனாலதான் பாத்தீங்கன்னா சபை வந்து பெருசா இருக்கிறதுனால அந்த சபையில இருக்குது சத்தியங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏகப்பட்ட பேர் வர்றதுனால அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்கதான் கரெக்ட் சொல்லி கிடையாது. உண்மையான சத்தியம் எப்பயுமே என்ன இருக்கும், கொஞ்சம் பேர் வந்து அக்செப்ட் பண்ணப்படும் சொல்லி பார்க்கணும். அதனால்தான் வந்து பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா உனக்கு சுத்தமா இருக்கிறார். அதான் என்ன போட்டு பாருங்க, லிட்டில் ஃபிளாக்ஸ். இந்த ட்ரூத்தை வந்து நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. Do not be afraid. லூக்கா 12:32. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க,
பயப்படாதே சிறு மந்தையே, ம். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ஓகே, பயப்படாத சிறு மந்தைனா என்னது? குட்டி கூட்டம், லிட்டில் ஃபிளாக்ஸ், கொஞ்சமா தான் இருக்காங்க மக்கள். ஓகேவா? ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்குறாராம்? இவங்களுக்கு தான் கொடுக்குறாராம். அநேக ஜனங்கள் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மெஜாரிட்டி போனாங்கன்னா அவங்க போற பாதை வந்து என்ன பாதையா இருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றபடி அது கேட்டுக்கு போற பாதையா இருக்கு. மெஜாரிட்டி எதை பேசிக் பிலீவ் பண்றாங்களோ. அப்போ ட்ரூத் சொல்றது வந்து என்ன இருக்கு? ஒரு நேரோ வே. அதை கண்டுபிடிச்சு இதான் சத்தியமா நிறைய பண்ணது போல ஆராய்ந்து பார்த்து தெளிவா புரிஞ்சு அதை பற்றி கொண்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ணுமா? அதை விடாது நம்ம நிலத்து இருக்கிற மக்களா இருக்கணும்னு சொல்லி பண்றோம். ஓகேவா? இந்த உலகம் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிசாசனவன். ஓகே, இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசனவன். அவன் என்ன பண்றான்னா எல்லா வித தந்திரத்தை வச்சும் என்ன பண்றான்? சத்தியத்தை வந்து உலகத்துல இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை வச்சு புரட்டி புரட்டி எப்படி இயேசு கிறிஸ்துவ வந்து தேவனோட வார்த்தையை வச்சு என்ன பண்றான்? மேல இந்த குதி தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி எல்லா வகையிலையும் பண்றானோ அதே போலதான் இந்த கிறிஸ்தவத்துல இருக்கிற சத்தியங்கள் மோஸ்டா என்ன பண்றான்? மாத்தி 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 பொய்ய வந்து இது பண்ணிருக்கான். ஆனா இதுக்கு பொய்யில இருந்து நம்ம வெளில வரணும்னால என்ன வேணும்? தைரியம் வேணும். ஏன்னா எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க? எப்படி இயேசு கிறிஸ்து டைம்ல வந்து இயேசு கிறிஸ்து நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, நீங்க எல்லாம் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றீங்க, நீங்க செய்யறதெல்லாம் தப்பு சொல்லும்போது பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன பண்ணாங்க? வேதப்பாரர்களும் பிரதான ஆசிரியர் கூட என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பகைச்சாங்க. அவரை எப்படியாவது சாவடிக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. அவர்களையும் அவங்க சீஷர்களையும் என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க, போட்டு தண்டிச்சாங்க, கல் எறிஞ்சாங்க நிறைய பேரை. அது மாதிரி யூதர்கள் என்ன பண்ணாங்க? பயங்கரமா துன்பப்படுத்தினாங்க சொல்லி பாக்குறோம். சோ அந்த இடுக்கமான வாசல் தான் என்ன இருக்கு? கடைசி வரைக்குமே இருக்க போகுது. யாருக்கு? உண்மையான சபையில இருக்கவங்களுக்கு. அது மட்டும் இல்லாத சபை கொடுகை, அதனாலதான் என்ன சொல்றாங்க? சபை கொடுகைய விட்டு விடாதீர்கள், நாளானது சமீபமா இருக்கிறது போல. எப்பெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுங்க? சபையோட கொடுகையில கலந்து கொள்ளுங்க. ஏன்னா இது கடைசி காலமா இருக்கு. அது கூட படிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12-13 படிங்க. சகோதரரை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையிலே கடினப்படும் போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன சொல்றாரு? நாள்தோறுமே நீங்க பண்ணுங்க. ஓகே, தினைக்குமே நீங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து என்ன பண்ணுங்க? குடும்பத்துல ஜெபமா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம எவ்வளவு தூரம் வந்து சகோதரர்களோட கூடி நீங்க வந்து அந்த விசுவாசத்தை வந்து நீங்க செய்ய முடியுமோ, சாட்சியம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அவிசுவாசம் உங்களை வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? அது உங்களை வந்து மரணத்துக்கு கொண்டு போறதாயிடும். ஓகேவா? அதனால நீங்க ஜாக்கிரதையா பயத்தோட நடுக்கத்தோட என்ன பண்ணுங்க? இந்த தேவனை தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் தேவனோட வார்த்தைகளை நீங்க புரிஞ்சு அதன்படி நடங்க, செயல்படுங்க சொல்லி சொல்றாரு. சோ அதனால சபை கூடுகையை வந்து நம்ம விட்டு விடாத படிக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கணும். அது எபிரேயத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே. ஹீப்ரூஸ் 10. ஆ 10, 11 படிங்க. 11, 12. எந்த ஆசிரியரும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனையும் பாவங்களை பொறுக்கானாலும். ஒரு நிமிஷம். அது இல்ல. 25 படிங்க. 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவு வேண்டும். நாளானது சமீபமா இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்கரேஜ் பண்ணணும். மத்தவங்களை வந்து என்ன பண்ணணும்? அவங்க ஆவிக்குரிய வகையில நம்ம வந்து வளர்க்க செய்யணும். இப்ப நம்ம இந்த மீட்டிங் வச்சுக்கிறதுனால என்ன வரும்? என்கரேஜ் ஆகும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்த மக்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். அவங்களை ஆவிக்குரிய வகையில நீங்க வளர்றதுக்கான ஏதாவது ஒரு சின்ன முயற்சியாச்சும் நீங்க என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். சோ தட் நீங்க என்ன பண்றீங்க? அவங்களையும் காப்பாத்துறீங்க, உங்களோட ரட்சிப்பை என்ன பண்றீங்க? பாதுகாத்துக் கொள்றீங்க. நீங்க வாயினால அறிக்கை பண்றதுனால. ஓகே, இருதயத்தில் விசுவாசிக்கப்படுறத என்ன பண்ணணும்? வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்ப ரட்சிக்கப்படுவீர்கள். ரோமர் 10:10, ரோமர் 10:9, 10:10 சொல்லி பார்க்கிறோம். சோ அதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறவங்களா இருக்கணும். இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தேவன் யாரு,
குமாரன் யாரு, இதை பத்தி நம்ம தெளிவா பார்த்திருப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். எதுப்பா? இது மத்தேயு 3:17. நானே மறந்துட்டேன். வந்தோடனே அதுதான் பார்த்துட்டு போனேன். மத்தேயு 3:17. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நம்ம கொஸ்டின் தான் கேட்டோம். அங்க வந்தது யாரு? தேவன் வந்து யாருமே பார்த்ததும் இல்ல, ஒரு சத்தத்தை யாரும் கேட்டதும் இல்ல. அப்ப கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது வந்தது யாரு? அப்ப வேற ஒரு தூதரா கூட இருக்கலாம். இல்ல, வசனம் படிக்கும் போது தூதரா கூட இருக்கலாம். தூதரா கூட. ஓகே சாமுவேல், நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவனுடைய சத்தம் தான். தேவனுடைய சத்தம்னா அது யாரும் கேட்டதில்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கேட்டிருக்கோம், அவரு மத்தவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா எழுதுறது மத்தேயுவா இருக்காரு. சரி, அப்பனா வந்து மருவ மலையில வந்து கேட்ட சத்தம் அது பேதுருக்கு சொப்பனத்துல வந்து விஷன். ஓகே சூப்பர். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் கேட்டிருக்கோம், மிச்ச பேருக்குலாம் கேட்டிருக்கா சொல்றீங்க? அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா எவன் அந்த இருக்கலாம், கேட்டுக்கலாம். ஆனா திஸ் இஸ் மை சன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லியிருக்காரா சொல்லி கேட்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா, வெளிப்படுத்தல் விஷயத்துல இருந்து நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். தேவன் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தூதன் மூலமா என்ன பண்றாரு, யோவாஸ்தானத்துக்கு வெளிப்படுத்துறாரு. ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து வந்து டைரக்டா பேசல. ஓகே, தேவன் டைரக்டா பேசல யோவான் கிட்ட. தேவனுடைய வெளிப்படுத்தல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரு. அதை வந்து என்ன பண்றாரு, ஏஞ்சல் மூலமா யோவான் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நீங்க வெளிப்படுத்தலோட கடைசி அதிகாரத்துல வந்தீங்கன்னா, பதினாறாம் வசனம். இதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவே பேசுற மாதிரி இருக்கு. I Jesus have sent my angel to you, this testimony from church சொல்லிட்டு. Okay, for the church சொல்லிட்டு. I am the root and the offspring of David, the bright morning star சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜோ பைடன் வந்து இருக்காரு. ஓகே, எல்லாம் மோதி இருக்காரு. அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஓகே, லெட்டரை வந்து ஒரு மெசஞ்சர், ஒரு ஆள் வந்து என்ன பண்றாருன்னா அங்க இருந்து கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து சாமுவேல் கிட்டயோ இல்லைன்னா வந்து சிங்கராஜ் கிட்டயோ கொடுக்குறாரு. ஓகே, ஆனா அது லெட்டருக்குள்ள என்ன இருக்கும், ஐ ஜீசஸ் இல்ல ஐ மோதி ஓகே சொல்லியிருக்கோம். அப்ப கொண்டு வந்தது யாரு, அந்த மெசஞ்சர் கொண்டு வந்தாரு, ஒரு ஏஞ்சல். ஓகே, ஆனா வந்து எழுதின வார்த்தைகள் யாருது, இயேசு கிறிஸ்துவோட சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த மாதிரிதான் வந்து என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையா இருக்கும், அந்த மெசேஜா இருக்கும். அதை கொண்டு வந்தது யாரா இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஏஞ்சல்ஸா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி இருக்கலாம் சொல்றதுதான் வந்து நம்ம வெளிப்படுத்தல வச்சு நம்ம பாக்குறது. ஓகே, ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய கடைசியில சொல்றாரு, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா யார் அது, மருவ மலையில வந்து விஷன்ல பார்த்தோம். அந்த விஷன்ல பார்க்கும்போது கூட சத்தத்தை கேட்ட சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, குரலை கேட்டதில்லை, எதுவுமே பண்ணதில்லை சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஒரே பிறன குமாரன் தான் என்ன பண்ணாரு, அவர் தெரிஞ்சிருக்காரு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஓகே, இப்போ சாமுவேல் சொன்ன மாதிரி வெறும் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கேட்டிருப்பாரு, வேற யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பாயிண்ட்டும் இருக்கலாம். யாராவது தூதர்கள் வந்து என்ன பண்ணிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா அதோட மெசேஜ் வந்து யார்கிட்ட வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா பிதா கிட்ட இருந்து வந்தது. ஓகே, இட் இஸ் ஒன்லி ஸ்பீக்கர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போன்ல பேசிங்கன்னா, போன் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு மீடியமா இருக்கு. ஆனா வாய்ஸ் எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா அங்க இருந்து வருது.
ஸோ அந்த மாதிரி தூதர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாய்ஸா வந்து இது பண்ணிருக்கேன். என்ன டெக்னாலஜி அவங்களுக்கு நம்மளை காட்டிலும் அவங்க டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும். ஓகே சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு பார்த்ததுல? நம்ம ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அது வந்து பாத்துடலாம்னு நினைக்கிறேன். எதுனா தேவன் மாறாதவர், இயேசு கிறிஸ்து மாறாதவர் சொல்லி ஒரு வருஷம் இருக்கு, அது வேணா பாத்துடலாம். எங்கன்னா மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இங்க சொல்ல வர்றது என்னது? இஸ்ரேல் பத்தி பேசிட்டு இருக்காங்க, நான் மாறவே இல்லை சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னதுன்னா, நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், உங்களை அப்பயே கொண்டிருக்கணும், காலி பண்ணிருக்கணும். இஸ்ரேல் ஜனங்களே யாக்கோபே உங்களை காலி பண்ணிருக்கணும். ஏன்னா அவ்வளவு தப்பு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க தப்பை செய்யாத மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கான்டெக்ட் படி படிச்சீங்கன்னா, நீங்க தப்பை செய்யல, நாங்க என்ன தப்பு செஞ்சு சொல்லி கேக்குறீங்க. ஆனா எல்லா வித தப்பு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. எது மல்கியா இந்த அதிகாரம் சூப்பரா இருக்கும், இந்த சர்ச்ல வந்து எடுத்திருந்தாங்க இந்த கான்டெக்ட் ஃபுல்லாவே. சோ அதுல பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, நாங்க மாறாதவர், அதனால நீ என்ன ஆகல, டிஸ்டே ஆகல சொல்லி சொல்றாரு. ஏன் சொல்லி ஏன் வந்து தேவன் அவங்களை அழிக்கல, மாறாதவர் சொல்லி ஏன் சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபிரகாமின் நிமித்தம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது நிமித்தம் என்ன பண்றாரு, தேவன் வந்து இவங்களை அழிக்கலையா. அதான் வேணா படிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல இஸ்ரேல் மக்கள் வந்து அடிமைத்தனத்துல எகிப்துல இருக்கும்போது 400 வருஷம் ஆயிடுச்சு, ஆபிரகாம் ப்ராமிஸ் பண்ணி இருக்கும்போது என்ன பண்ணாராம், தேவன் ஆபிரகாமுக்கும் செஞ்ச உடன்படிக்கை நினைவு கூர்ந்தாராம். 24 படிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடு ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். ஓகே, சோ பாத்தீங்கன்னா தேவன் வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஆபிரகாம் செஞ்ச கவனத்தை ரிமெம்பர் பண்றாரு. அது நிமித்தம் என்ன பண்ணல, யாக்கோப் வந்து அழியல சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க ரிமெம்பர்ட் சொல்லி போட்டீங்கன்னா, அவர் தேவன் என்ன பண்றாரு, வாக்குத்தத்தம், ஆபிரகாம் செஞ்ச வாக்குத்தத்தம் படி தேவன் நினைவு கூர்ந்தார், ஆபிரகாம் செஞ்ச வாக்குத்தத்தம் படி தேவன் நினைவு கூர்ந்தார், தேவன் வந்து இஸ்ரேல் மக்கள் அழிக்கல சொல்ற ஏகப்பட்ட வசனங்கள் வரும். ஓகேவா? சோ ஆபிரகாம் செஞ்ச வாக்குத்தத்தம் படி தேவன் நினைவு கூர்ந்தா சொல்லிட்டு நீங்க அந்த ரிமெம்பர்ட், தேவன் அந்த ஆபிரகாம் செஞ்ச வாக்குத்தத்தங்களை வந்து நினைவு கூர்ந்தா சொல்ற இந்த வார்த்தை வசனங்களை போட்டீங்கன்னா ஏகப்பட்ட இது வரும் சொல்லி போடுவோம். when we remember Zion. சோ அதை நீங்க தனிப்பட்ட முறையில பாருங்க. இப்ப நம்ம பாக்குறது எதுக்காக பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, எபிரேயத்துல ஹீப்ரூஸ் 12 நினைக்கிறேன், 13 வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர் சொல்லி போட்டிருக்கோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வசனத்தை? 13:8. சோ பாருங்க, இயேசு கிறிஸ்து மாறாதவர், அங்க பிதாவும் மாறாதவர், அவர் பிதாவும் இயேசு கிறிஸ்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க கான்டெக்ட் படி அங்க பிதாக்கு சொல்லும் போது எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் செஞ்ச வாக்குத்தத்தின்படி என்ன பண்றாரு, மாறாதவர், அதனால யாக்கோபு என்ன பண்ணல, அழிக்கப்படவில்லை சொல்ற அந்த உடன்படிக்கை நிமித்தம் என்ன பண்றாரு, அவர் மாறாதவர் சொல்லி சொல்றாங்க. கவனன்ட், ப்ராமிஸ், ஆபிரகாம் கொடுத்த ப்ராமிஸ் படி. இங்க இயேசு கிறிஸ்துக்கு படி பேசும்போது இங்க என்ன சொல்றாங்க, 5ல இருந்து படிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து
அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஓகேவா? அப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க? இங்க ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீங்க, தேவன் எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்வார். ஓகே, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது நிமித்தம் என்ன பண்ணுங்க, அவர் மேல் நம்பிக்கை கொண்டவங்களா இருங்க. ஓகேவா? அவர் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார். உங்களுடைய விசுவாச பழைய ஏற்பாட்டுல இருந்த விசுவாச வீரர்களை பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எவ்விதமான விசுவாசத்துல இருந்தாங்க. இல்லைன்னா பழைய ஏற்பாடு சொல்றது காட்டிலும் உங்களை போதித்தவங்க. ஓகே, ஸ்போக் த வேர்ட் ஆஃப் காட். உங்ககிட்ட சத்தியத்தை சொன்ன மக்களை பாருங்க, அப்போஸ்தலரை பாருங்க. அவங்க இந்நாள் வரைக்கும் தேவன் என்ன பண்றாரு, பாதுகாத்து வழிநடத்து வரான்னு சொல்லி போகிறோம். சோ அதே போல தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, தேவன் சொல்ல இங்க இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அவர் நேற்றும் என்றும் மாறாதவர், உங்களையும் கூடதான் இருப்பாரு. ஏன்னா யார் நம்பலாம், கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் அங்கத்தார், தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தவங்க. ஓகே, அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுத்தவங்கள நான் ஒருத்தரையும் இழக்கல, அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்றாரு. சோ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாராம், நம்மளுக்கு தரார் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக விண்ணப்பம் பண்றவராகவும் தேவனிடத்தில் வேண்டுதல் பண்றவராகவும் இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது இயேசு கிறிஸ்துக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுறது எதுக்குன்னா சபைக்கு சொல்லப்படுறது இது. ஆனா அது அந்த மல்கியால சொல்லப்பட்டது எதுனா இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது, அவங்க அழியாத படி. ஓகே, கான்டெக்ட் ரெண்டுமே வேற வேற. சோ இயேசு கிறிஸ்துவும் மாறாதவர் தான், பிதாவும் மாறாதவர் தான். ஏன்னா பிதா மாறாதவர் இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவர் போலயே இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? பிதா என்ன செய்யறாரோ அதான் நான் செய்யறேன், அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் கத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், நானும் பண்றேன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சோ குமாரன். சோ இதுதான் இங்க பாக்குற கடைசி வசனம். வேற ஏதாவது வசனங்கள் உங்களுக்கு இருக்கா? பார்த்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் சொல்லிட்டு இந்த வசனங்கள்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சமையல் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள்னாலே இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாருன்னு சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சதாலதானே அவரு பூமிக்கே வந்தாரு. அவரு கீழ்ப்படிஞ்சு தன்னை அர்ப்பணிச்சதுனால பூமிக்கே வந்தாரு அவரு. கரெக்ட். ஸ்டார்டிங்ல அது கீழ்ப்படிதல், அடுத்தபடியா மரணப்படிதான் கீழ்ப்படியது பயங்கர பெரிய விஷயம் இல்ல. இயேசு கிறிஸ்துவே பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லி சொல்றாரு. ஓகே, ஆனா என் சித்தப்படி கிடையாது, உங்க சித்தப்படி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா எவ்விதமா இயேசு கிறிஸ்து மரணம் அடைய போறாரு சொல்லி தெரியுது. அதனால என்ன பண்றாரு, அவர் அந்த வேர்வை என்னாச்சா, ரத்தம் ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் அல்டிமேட் டெஸ்டே. நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா உங்களுக்கு சிங்கத்தோட உங்களுக்கு சண்டை இருக்குன்னு சொன்னா நீங்க ஆரம்பத்துல வந்துருவீங்க, அந்த கேஜ் வரைக்கும் வந்துருவீங்க. அந்த கேஜுக்குள்ள என்ட்ரா வரதான் என்ன பண்ணுவீங்க, பயம். அது கடைசி இது. அதனாலதான் என்ன பண்ணுறா பிலிப்பியர்ல நம்ம பார்க்கும்போது பிலிப்பியன்ஸ் எங்க இருக்கு, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இங்க ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கிறது என்னதுன்னா பை பிகமிங் ஒபீடியன்ஸ் டு த டெத் வரைக்குமே. ஓகே, அவர் மாம்சத்துல வந்ததெல்லாம் மேல இருந்தெல்லாம் வந்துட்டாரு. ஓகே, மேட் இன் செல்ஃப் நத்திங், டேக்கன் த வெரி நேச்சர் ஆஃப் த சர்வன்ட். சர்வன்ட் பூமியில இருக்கிற மக்கள் மாதிரியே பீங் த மேட் இன் த ஹியூமன் லைக்னஸ் தான் வந்துட்டாரு. அப்பியர்டு இன் அ மேன் ஆயிட்டாரு, பீங் ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப், பட் பிகமிங் ஒபீடியன்ஸ் டு த டெத், ஈவன் டெத் ஆன் த கிராஸ். இதுதான் இங்க முக்கியமான ஒபீடியன்ஸே சொல்லி பார்க்கிறோம். இதான் சஃபரிங் ஆரம்பிக்குது அவருக்கு, பயங்கரமான சஃபரிங். ஓகே, அதனால்தான் பாடுகள் அங்க போட்டிருக்கு. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல பாடுகள் ஒபீடியன்ஸோட வருது சொல்லி பார்க்கிறோம். சோ அது வரைக்கும் என்ன பண்றாரு, கீழ்ப்படுகிறாங்க. சிலுவையில அரைஞ்சு ஆணை ஏத்துறாங்க எல்லாத்துலயுமே. சோ அதனாலதான் அங்க ஸ்பெசிபிக்கா அந்த போட்டிருக்கோம் சொல்லி பார்க்கிறோம். இப்ப வேணாம் விட்ரா சாமி சொல்லி என்ன பண்ணுவோம், சிங்கத்தோட கேஜில உள்ள விட்டோம்னா என்ன பண்ணுவோம், வேணாம் சொல்லிட்டு ஓடி போயிடுவோம். ஓகேவா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, உள்ள நுழையிற எதுக்காக, பிதாவின் சித்தத்தை கீழ்ப்படியதுக்காக, வார்த்தைக்கு கீழ்பட்டு நடக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அந்த பாயிண்ட் புரியுதுல உங்களுக்கு? அந்த அளவுக்கு ஒபீடியன்ஸ் சொல்லி பார்க்கிறோம். அப்பனா அவர் கீழ்ப்படியாம போயிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. அதுதான் அங்க பாக்குறோம். என்னதுன்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடமானால் நீங்கட்டும் சொல்லி சொல்றாரு. ஆனா ஏன் சித்த பற்றி கிடையாது. ஏன் சித்த அதுதான், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லி சொல்றாரு. ஆனா ஏன் சித்தப்படி கிடையாது.
சித்தப்படி நான் என்ன பண்றேன், செயல்படுறேன் சொல்லி என்ன பண்றேன், தண்ணியை ஒப்பு கொடுக்குறா சொல்லி கொடுக்குறேன். அங்கதான் சேஞ்ச் ஆகுது பாருங்க. 2 பேர் வேற வேற சித்தம் இருக்கு. பிதாவ சித்தம் என்னது, அவர் நொறுக்க சித்தம் உள்ளவரா இருந்தார். ஆனா குமாரனுக்கும் என்ன இல்ல, அது வந்து கஷ்டமா இருக்கு சொல்லி நினைக்கிறாரு. அந்த டைம் வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா யாரா இருந்தாலும் பாருங்க, சிங்கத்து ஒரு கேஜுக்குள்ள போகணும்னா அந்த பயந்துருவோம், அப்படியே பயங்கரமா நடுக்கமாயிடும். சோ அந்த மாதிரிதான் மரணத்துக்கு பாடுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனாலதான் அவரை வேர்வை கூட என்ன ஆயிடுது, ரத்தம் ஆயிடுது சொல்லி பாக்குறோம். அதுக்காக தேவனே என்ன பண்றாருன்னா ஏஞ்சல்ஸ் அனுப்பிச்சு அவரை வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, தேற்ற வேண்டியது இருக்கு, என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டைம். ஓகே, சரி, ஓகே. சரிப்பா, சரி, ஓகே. அங்க எதுனா கெத்செமனி தோட்டம் தானே, எதுனா லூக்கா 22. இங்கன்னா அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க இருக்காங்க அவங்க, praying the olive mountain, இங்க வந்து ப்ரே பண்றாரு. என்னன்னா, ஃபாதர் இஃப் யூ ஆர் வில்லிங் டேக் திஸ் கப் ஃப்ரம் மீ, yet not my will but your will be done. முசுத்த நிறைவேற்ற சொல்லி சொல்றாரு. an angel of heaven appeared to him and strengthened him சொல்லி பாக்குறோம். ஏஞ்சல் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவே வந்தாராம், வந்துட்டு என்ன பண்றாரு, ஸ்ட்ரென்தன் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏஞ்சல்ல வரல, இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யாருமே வரல. ஓகே, அவர் நல்லா தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா கடைசி தருவாயில வந்து என்னாச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா he withdrew about a stone's throw away and kneel down and pray. இது நீங்க வந்து யோவான்ல பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா இருக்கும். யோவான் அதிகாரத்துல ஜான்ல வந்து ஜான் 18 அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சீஃப் பிரிஸ்ட் நாசரேத் இது அரெஸ்ட் பண்றது இல்ல, இது இல்ல, மத்தேயுல போலாம். மேத்யூ 26 நினைக்கிறேன். லாட் அகேன்ஸ்ட் ஜீசஸ், பெத்தனி, லார்ட் சப்பர், ஜீசஸ் பண்ணிட்டு கெத்செமனி தோட்டம். ஓகே, இங்கதான் சொல்லி பாத்தீங்கன்னா கோயிங் a little further, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இங்க பாருங்க முன்னாடில இருந்து 38 இருந்து அது தமிழ்ல படிங்க. எத்தனை 26 38, 26 தானே, 26 38 மத்தேயு. இப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு 26 38. அப்பொழுது அவரின் ஆத்மா மரணத்துக்கு எதுவாதான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விடுத்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சிஸ்டர்களின் இடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமே பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தாரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதவர்களில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். 2வது அதை கேட்கிறார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை மனதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரம் பண்ணி இளைப்பாற்றுங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறாதபடிக்கு படுக்கிற வேலை வந்தது.
சொல்லிட்டு அதுதான் எந்திரிங்க எல்லாரும் போலாம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பாத்தீங்கன்னா 3 தடவை கிட்ட இயேசு கிறிஸ்து வந்து பிதா கிட்ட கேட்கிறாரு. பிதாவே இந்த பாத்திரம் நேற்று நீங்க கூட நீங்கட்டும், என் சித்தப்படி கிடையாது உங்க சித்தப்படி சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்றாரு. ஓகே. ஆனா வந்து பிதாவின் சித்தம் என்னது? அந்த வழியா தான் போய் ஆகணும். ஒரு நெருக்க சித்தம் உள்ளவரா இருந்தா சொல்லிடுவோம். ஓகேவா? அதுதான் வந்து கிறிஸ்து கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு என் ஆவியை உங்க இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. இது வந்து ரொம்ப டெரிபிளான ஒரு விஷயம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே. ஆனா கடைசி வரைக்கும் என்ன பண்ற கீழ்ப்படிந்தா சொல்லி கொடுக்கும். அந்த மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணணும்னா ஜெயங்குலிகிறவனும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், அவரை பின்பற்றி கடைசி வரைக்கும் நிக்கணும் விசுவாசத்துல. அது சொன்ன ஆள் யார் பாத்தீங்கன்னா பைபிள்ல பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்காரு, நல்ல போராட்டத்தை போராடினு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவகிடம் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப பவுலோட அந்த விசுவாச பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள்ல நான் கொஞ்சமாச்சும் என்ன பண்ணணும், பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார் பவுல். ஓகேவா? இந்த மரண பரியந்தம் இருக்க அந்த பாடுகள் பாத்தீங்கன்னா பயங்கரமானது இயேசு கிறிஸ்து இருக்கு. சோ அவர் வந்து அவர் முடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெரிய ஒரு விஷயம். அதனாலதான் எல்லா நாமத்துக்கு மேலாக தேவன் வந்து அவர் உயர்த்துறாரு. அவர் தன்னை வந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துனதுனால, இல்ல நான் பண்ண மாட்டேன், உங்க குமாரன் தானே, எனக்கு ஏற்கனவே இருந்த மகிமையை கொடுத்துருங்க, எனக்கு இப்ப நான் பண்ண மாட்டேன் சொல்லி போயிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. அவர் ஃபுல்லா கீழ்ப்படிந்தார் தேவனுக்கு. சோ அதுதான் வந்து இங்க பாக்குறது. இயேசு கிறிஸ்து எந்த அளவு வந்து தேவனை வந்து அன்பு செலுத்தியிருந்தாரு, தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ எந்த அளவு அன்பு செலுத்தியிருந்தா சொல்லி இந்த கம்பாரிசன் நம்ம பார்க்க முடியும். அது இல்லாம இவ்வளவாய் மனுக்குலத்தை எவ்வளவு தூரம் அன்பு செலுத்தினார், ஒரே பேரான குமாரனை குறித்து இவ்வளவாய் மனுக்குலத்தை அன்பு செலுத்தினாரா. ஓகே. சோ இந்த கம்பாரிசன் தான் நமக்கு தெரிஞ்சுக்கும். சரிப்பா, இந்த இன்னும் இந்த காரியங்கள் நம்ம திருத்துவம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஆனா வந்து இது வந்து பேசிக்கானது. ஓரளவு காட் யாரு, தேவன் யார் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபுல்லாவே எல்லாம் மோஸ்டான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதை தவிர்த்து வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும், கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்க, அதை தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம். நம்ம நாளையில இருந்து இல்லைன்னா தேர்ஸ்டேல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவியின் வரங்களை பத்தி பார்க்க போறோம். ஓகே. பரிசுத்தாவி, பரிசுத்தாவின் வரங்கள், ஓகே, அற்புத அடையாளங்கள், அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஓகே. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அது இருந்தா கூட நீங்க தனியா நீங்க சொல்லுங்க, நம்ம தனியா அதை டீல் பண்ணுங்க. சாம்பல் ஓகேவா? இல்ல நான் வேற சரிப்பா. ஓகே ஓகே. ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து சாம்பல் நீங்களே பண்ணுங்க ப்ரேயர். சரி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே உண்மை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டினீரே. நன்றி. பரலோகத்தின் ஹல்லேலூயா பிதாவாகிய தேவனை உண்மை அறிவதே, ஹல்லேலூயா உண்மை அறிகிற அறிவை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை இன்னைக்கு தியானித்தது போல ஆண்டவரே உண்மை எல்லாவற்றிலும் உண்மை தொழுது கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கற்றுக்கொண்ட சத்தியங்களை இன்னும் ஆழமாய் ஆண்டவரே நாங்கள் படித்து தியானிக்க ஆண்டவரே அதை குறித்து எங்களுக்கு புரிதல் உண்டாக கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படி மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்து ஆண்டவர் உங்கள் சித்தத்தை செய்ய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க, இல்லையா பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு விலகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போதித்த போதகரையும் நீர் தாங்க ஆசீர்வதிங்க. வேண்டிய ஞானத்தை, ஆற்றலை, பலனை தாங்க. இல்லையா அவருக்கு ஆண்டவரே நல்ல ஹல்லேலூயா பொருளாதாரத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே சரீர சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கற்றுக்கொண்ட எங்களையும் நீர் தாமே ஆசீர்வதிங்க. எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க, இன்னும் ஆழமாய் உங்களுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ் வர வரைக்கும் நீர் தாமே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறீர். உண்மை மாத்திரம் உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் சார்ந்து வாழ கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வருவார். ஆமென். Praise the Lord. Praise Lord. Praise the Lord. Praise the Lord. ஓகேப்பா. Thursday நான் மீட் பண்ணலாம். ஓகே. Okay. சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.